இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படி என்ற இந்த பாடத்துல வந்திருக்கிற தேர்ட் டேர்ம் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு வர போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்பர் சிஸ்டம், கேட்ஸ், பேசிக் கான்செப்ட்ல வந்த எல்லா கொஸ்டின்ஸுமே நாங்க செக் பண்ணியிருந்தோம் எம்சிக்யூ. ஸோ இந்த டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது 17th கொஸ்டின்ல இருந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்த எல்லா கேள்விகளுமே நாங்கள் இங்க செக் பண்ணிட்டு வர போறோம். ஸோ அந்த பேஸ்ல நாங்க பார்க்கல முதலாவதா கன்சிடர் பண்ண போறது 17th இந்த கொஸ்டின். ஸோ இதுல கேட்டிருக்கிற கேள்வி பார்ப்போம். The operating system ensures that the memory resources allocated to each program requires the main function related to this statement is called. இப்போ ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு 6 டைப்பான மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளும். அது நாங்க ஷோர்ட்டா டிபிஎம் எஃப்எஸ்என் அப்படி என்று சொல்லி நாங்கள் இதுல ஒரு 6 டைப்பான மேனேஜ்மெண்ட்டா டிவைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ மெயினா டிபிஎம் எஃப்எஸ்என் அப்படின்ற இந்த டாபிக்ல டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது முதலாவதான ஒரு மேனேஜ்மெண்ட். தென் ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட், device management, process management, then memory management, file management, security management, network management. இப்படி ஒரு 6 டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால மேற்கொள்ளக்கூடியதான மேனேஜ்மெண்ட்ஸா இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிற இந்த பகுதியில கேட்டிருக்கிறது the operating system ensures that the memory resources allocated to the each programs. ஒரு மெமரி ஒன்றை எப்படி அலோகேட் பண்ண வேணும், அந்த அலோகேட் பண்ணப்பட்ட ப்ரொசஸுக்கான இடம் எப்படி, அதுக்கு ரிக்வயர்டு அடிக்குவேட் மெமரியில கரெக்டா அந்த ஸ்பேசஸ் காணுமா இருக்குமா, பர்டிகுலர் ப்ரோசஸ் முடிஞ்ச அப்புறம் அந்த மெமரியை ரிலீஸ் பண்ற ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் பொறுப்பான மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்ன்றதா இருக்கு. ஸோ இதை விட எக்ஸ்ட்ராவான நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ் தந்திருக்கணும். ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட். உண்மையில இந்த ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட்ன்றது நாங்க டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வந்துருவோம். நார்மலா ஜெனரல் இன்புட் அண்ட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட்ல சரியான ஆன்சர், 4th ஆன்சர் மெமரி மேனேஜ்மெண்ட்ன்றது தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ இப்ப 18th இன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் dash is a data structure containing the information required to manage the process scheduling of specific process. So 18th one, context switching அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று ஜென்ரலா நாங்க ப்ரீவியஸ் பேப்பர் கிளாஸஸ்ல பார்த்திருந்தா கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு. தமிழ்ல நாங்கள் சந்தர்ப்ப ஆளிமுறைமை. இந்த கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டியில ஜென்ரலா ஒரு ப்ரொசஸை நாங்க பவுஸ் பண்ணி, அதாவது ஸ்டாப் பண்ணி, டெம்பரரியா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ரொசஸுக்கு மெமரியை அலோகேட் பண்ணி கொடுப்போம். தட் மீன்ஸ் அது இந்த சிபியூவை அலோகேட் பண்ணி கொடுப்போம், ரிசோர்சஸை அலோகேட் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டியை நாங்க சொல்லிக் கொள்றது கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் நடக்கிற நேரத்துல எந்த ப்ரொசஸை நாங்க டெம்பரரியா பவுஸ் பண்றோமோ, நிப்பாட்டி வச்சிருக்கிறோமோ, அந்த ப்ரொசஸின் ஸ்டேட்டை நாங்க ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நேம் சொல்லிக் கொள்வோம் பிசிபி, ப்ரொசஸ் கண்ட்ரோல் பிளாக். இந்த பிசிபி என்ன செய்யும் சொன்னால் முக்கியமான டேட்டா ஒன்றை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது இப்ப நீங்கள் ஏ என்ற ப்ரொசஸ் நீங்க ஸ்டாப் பண்றீங்கன்னா இந்த ஏ என்ற ப்ரொசஸ் எந்த ஸ்டேட்ல அந்த ப்ரொசஸை ஸ்டாப் பண்றீங்க, பிகாஸ் அகைன் அந்த ப்ரொசஸ் ரன் ஆகிக்கல அதே ஸ்டேட்ல இருந்து ரன் ஆக வேண்டியது. ஸோ பிசிபி என்றது டேட்டா ஸ்ட்ரக்சர். இது கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்ல எந்த ப்ரொசஸ் எப்ப பவுஸ் ஆகுதுன்றதை சர்வ் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணி கொள்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரா இருக்கு.
சோ இந்த இடத்துல பிசிபி என்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எங்க சேவ் ஆகி இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு கோடிங் தானே. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேவ் பண்ணி இருக்கிற அந்த பாட்டுக்கு சொல்றது வந்து கேர்னல் சொல்லி. ஸோ கேர்னல் மீன்ஸ் த கோர் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கோர் என்று சொல்ல வாரது வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் மைய பகுதி அல்லது முக்கியமான சில பகுதி. அந்த கேர்னலுக்கு உள்ளதான் உண்மையில பிசிபி அப்படி என்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் டேட்டா எல்லாம் எங்க பவுஸ் ஆகுது எங்க ஸ்டார்ட் ஆகும் என்ற விஷயங்கள் ஜென்ரலான ஒரு டாபிக். ஸோ இந்த இடத்துல ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்கல ஆன்சரும் பிசிபி தான். So PCB is a data structure containing the information required to manage the process scheduling of the specific process. இதை விட எங்களுக்கு தந்த ஆன்சர்ஸ் நாங்க கம்பேர் பண்ணுவோமா இருந்தா கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்றது வந்து ஜென்ரலா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றது ஒரு ப்ரோசஸை இன்னொரு ப்ரோசஸா கன்வெர்ட் பண்ணிக்கல இடையிலே அந்த ப்ரோசஸ் வந்து என்ன ஆக்டிவிட்டிக்கு உட்படுதுன்றதுதான் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். தென் ஷெடியூலர் அப்படின்றது லாங் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சொல்லி ஒரு 3 டைப்பான ஷெடியூலர்ஸ் ஆயிருக்கலாம்னு பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. தென் அதிന്റെ எல்லா லிங்க்ஸுமே யூடியூப் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். எல்லா யூடியூப் சீரீஸுமே ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்டா வந்த வீடியோ மட்டுமான எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். தென் ஸ்வாப்பிங். ஸ்வாப்பிங்ன்றது வந்து மெயின் மெமரி செகண்டரி மெமரி என்ற 2 மெமரிக்கு இடையிலையும் ப்ரோசஸ் வந்து டெம்பரரியா டிரான்ஸ்பர் ஆகிற செயற்பாட்டுக்கு நேம் வந்து ஸ்வாப்பிங் சொல்லி மாற்றப்படுதல் என்ற தமிழ் சொல்லிக்கொள்ளும். தென் பேஜிங் அப்படின்றது வந்து நாங்க மெயின் மெமரியின் ரிக்யூர்மெண்ட்டுக்காக சில டேட்டாவை செகண்டரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அல்லது நாங்க ஒரு பேஜ் ஒரு ப்ரோசஸை ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதியா பிரிச்சு சில பகுதியை மெயின் மெமரியிலையும் சில பகுதியை செகண்டரி மெமரியிலையும் ஸ்டோர் பண்ற இந்த ஆக்டிவிட்டியை பேஜிங் என்ற நேமால சொல்லிக்கொள்ளும். தென் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் என்ற இந்த பிசிபி ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். ஸோ இப்போ நாங்க 19th ஒன்னுக்கு வர போறோம். 19th ஒன்னுங்களை கேட்டிருக்கிறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்றின் இன்னொரு டைப்பான ஒரு கொஸ்டின். ஸோ அதை ரீட் பண்ணிட்டு வர போறோம். The operating system uses various ways to make space allocation for the files. உண்மையில ஸ்பேஸ் அலோகேஷன் என்றதை நாங்க 3 விதமான அலோகேஷன் டிவைட் பண்ணலாம். ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் அப்படி என்ற நேமால நாங்கள் அதை சொல்லிக்கொள்வோம். ஸோ எப்படி ஃபைல் அலோகேட் பண்ணப்படுதுன்ற தனி யூடியூப் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ். கண்டிஜியஸ் அலோகேஷன் அப்படின்றது வந்து முதலாவது அலோகேஷன். தென் லிங்க்ட் அலோகேஷன்ன்றது ரெண்டாவது அலோகேஷன். தென் இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் அப்படின்றது மூன்றாவது அலோகேஷன். இந்த 3 விதமான அலோகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. Among them, Dash creates the table of pointers at the time file is created. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கல இதுல எந்த அலோகேஷன் பாயிண்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி கொள்ளுமா மட்டுமா கேட்கும். ஸோ எப்பவுமே வந்து கண்டிஜியஸ் அலோகேஷன்ல பாயிண்டர்ஸ் இருக்க போறது இல்லை, அடுத்தடுத்ததா தொடர்ச்சியான முறையில தான் இந்த டேட்டா சேவ் ஆகும். லிங்க்ட் அலோகேஷன்ல வந்து ஒரு லிங்க் ஒன்று அடுத்ததா அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு இண்டிகேட் பண்றதுக்காக அந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இண்டெக்ஸ் அலோகேஷன்ல தான் நாங்க ஜென்ரலா இந்த பாயிண்டர்ஸ் அப்படி என்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். பாயிண்டர்ஸ் என்ற கீவேர்ட் வந்து யூஸ் ஆகுறது இண்டெக்ஸ் அலோகேஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 4th ஆன்சர். அப்ப இந்த contiguous allocation, linked allocation, index allocation என்றதின் advantage, disadvantages and individually அந்த allocation எங்க நாங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம்ன்றதின் விளக்கம் எல்லாம் ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் என்ற யூடியூப் வீடியோல சொல்லி இருக்கிறேன். அதின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கு, நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த கொஸ்டனுக்கு சரியான ஆன்சர் வந்து
இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் அப்படின்றது சரியான ஆன்சர் ஆயிருக்கு. ஸோ 19th ஒன்னுக்கு 4th ஆன்சர் ஓகே. இதை விட லிங்க்ட் அலோகேஷன் தந்திருக்கணும், கண்டிஜியஸ் அலோகேஷன் தந்திருக்கணும், எக்ஸ்ட்ராவா 2 அலோகேஷன் வந்திருக்கு. உண்மையில இப்படியான அலோகேஷன்ஸ் இல்லை. ஹார்ட் டிஸ்க் அலோகேஷன் ஓ ரிசோர்ஸ் அலோகேஷன் என்ற வேர்ட்ஸ் வந்து உண்மையில யூஸ் பண்றது இல்லை. ஸோ இப்போ 20th yeah. இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லி ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகி, இதுல நாங்கள் ஒரு ஸ்பேஸ் மாதிரி தந்திருக்கிறதுக்கான சரியான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். In operating system, dash is a hardware, that's a hardware component that maps the addresses between virtual memory and the physical memory. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உண்டு எங்களுக்கு தேவையா இருக்கும். virtual memory, physical memory என்ற 2 டைப்பான மெமரிக்குமே அட்ரஸ் அப்படின்னு சொல்லி உண்டு. அதாவது வந்து நாங்க ஜென்ரலா எங்கட ரேம்ம சொல்லிக் கொள்றது வந்து பிசிக்கல் மெமரி. இந்த ரேம்ன்ற பிசிக்கல் மெமரியில வந்து டேட்டா ஸ்டோர் ஆகி இருக்கு. சம்டைம்ஸ் இந்த ரேம்ல டேட்டா ஸ்டோர் பண்ண இயலாத சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் வேர்ச்சுவல் மெமரி என்று சொல்லி ஒரு மெமரி ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு அந்த வேர்ச்சுவல் மெமரியில டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ வேர்ச்சுவல் மெமரியில இருக்கிற டேட்டா வந்து சேம் டைம் ரேம்லையும் இருக்கும், ஹார்ட் டிஸ்க்லையும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ரேம் ஹார்ட் டிஸ்க்ன்ற 2 பகுதியிலையும் இருக்கிற டேட்டாவை மேப் பண்றதுக்காக வேர்ச்சுவல் மெமரி வந்து வேர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் என்ற இந்த ஒரு ஃபார்மேட்டை வந்து வச்சிருக்கு. வேர்ச்சுவல் மெமரி அட்ரஸ்ன்றது வந்து தமிழ்ல நாங்க மெய்நிகர் நினைவக முகவரி என்ற நேமால சொல்லுவோம். சேம் டைம் பிசிக்கல் மெமரி அட்ரஸ்ன்றது ரேம் தான் வச்சிருக்கிற டேட்டாவை ஐடென்டிஃபை பண்றதுக்காக பிசிக்கல் மெமரி அட்ரஸ் சொல்லி இன்னொரு டைப்பான அட்ரஸை வச்சிருக்கு. இந்த 2 டைப்பான அட்ரஸையும் கம்பேர் பண்றது அண்ட் அதை மேப் பண்றதுக்காக நாங்க பேஜ் டேபிள் என்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவோம். பேஜ் டேபிள் அப்படின்றது பக்க அட்டவணை என்ற நேமால சொல்லிக் கொள்வோம். பேஜ் டேபிள் வந்து ஒரு வேர்ச்சுவல் மெமரி அட்ரஸை பிசிக்கல் மெமரி அட்ரஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பேஜ் நம்பர், ஃப்ரேம் நம்பர் என்று 2 பகுதி இருக்கு. ஸோ ஜென்ரலான டேர்ம்ஸ் இதெல்லாம். ஸோ பேப்பர் கிளாஸ் என்றபடியால நான் இந்த பேப்பரை மட்டும் கன்சிடர் பண்ணி செஞ்சுட்டு வா. ஸோ இந்த இடத்துல பேஜ் டேபிள்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த பேஜ் டேபிள் ஹெல்ப்போட இந்த மெமரியோட கனெக்ட் ஆகும். அதாவது வேர்ச்சுவல் மெமரி பிசிக்கல் மெமரியோட கனெக்ட் ஆகும். இவ்வளவு வேலையையும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டா செய்து கொள்ள போற ஒரு பகுதிக்கு பேர் MMU என்ற நேமால சொல்லுவோம். மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் என்ற யூனிட் வேர்ச்சுவல் மெமரி அட்ரஸை பிசிக்கல் மெமரி அட்ரஸா கன்வெர்ட் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு ஹார்ட்வேர். உண்மையில இந்த MMU என்ற மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்ன்றது செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸால மேக் பண்ணப்படுது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்டர்ஸ் சேர்ந்துதான் இந்த MMU அப்படி என்ற இந்த கம்போனன்ட், அதாவது CPU இந்த பகுதியை வந்து மேக் பண்ண. MMU இந்த விரிவாக்கம் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்ன்றது ஒரு தொகுதி ரெஜிஸ்டர்ஸ், செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸால உருவாக்கப்பட்டிருக்கும். இது CPU-க்குள்ள இருக்கும். இந்த MMU தான் இந்த வேலையை செய்யும். அதாவது வேர்ச்சுவல் மெமரிக்கும் பிசிக்கல் மெமரிக்கும் இடையிலான ஒரு அட்ரஸ் கன்வர்ஷனை மெயின்டைன் பண்ண போறது, செய்ய போறது எல்லாமே இந்த MMU என்ற பார்ட்டா. தென் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் PCB என்றதும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். பட் MMU என்றது ஒரு ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் என்றபடியால MMU தான் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 20th. PCB என்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏர்லிய கொஸ்டின்ல நாங்க பார்த்திருந்தோம். PCB என்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் உண்மையில ப்ராசஸ் ஸ்டேட் அப்படியான சில விஷயங்களை சர்வ் பண்ணி. ஷெடியூலர்ல ஜென்ரலா எங்களுக்கு 3 டைப்பான ஷெடியூலர், லாங் டேர்ம், மிட் டேர்ம், தென் ஷார்ட் டேர்ம் 3 டைப்பான ஷெடியூலர்ஸ் இருக்கு.
பேஜ் டேபிள் அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து விர்ச்சுவல் மெமரி அட்ரஸை பிசிக்கல் மெமரி அட்ரஸாக கன்வெர்ட் பண்றதுக்காக நாங்க பாக்குறோம். பேஜ் ஃபால்ட், தமிழ்ல பக்க தவறு என்று சொல்லுவோம். பேஜ் ஃபால்ட் என்று சொன்னோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பேஜ் வந்து நீங்க தேடுற பிரைமரி மெமரியில இல்லாமல் செகண்டரி மெமரியில இருக்குமா இருந்தா we called as பேஜ் ஃபால்ட். பேஜ் ஃபால்ட்ன்றது ஜென்ரலா நடக்கல ஸ்வப்பிங் நடந்து அதுக்கான சொல்யூஷன் ஒன்று நாங்க எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல 20வது கேள்விக்கான ஆன்சர், முதலாவது ஆன்சர் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி. இப்ப அடுத்த டாபிக் வர போறோம். 21st 21வது கேள்வி வந்து வியூ பண்ணிட்டு வர போறோம். 21வது கேள்வியில in operating system dash helps to increase the accessing speed of file by consolidating fragmented files on hard disk. 21வது கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு சொன்னால், இப்ப அக்சஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அக்சஸ் ஸ்பீடுன்னு சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அவங்களோட ஃபைல்ல வந்து டேட்டா இருந்தா அந்த டேட்டாவை போய் ரீட் பண்ணி போட்டு அந்த ரீட் பண்ண ஃபைலை உங்களுக்கு எடுத்து தரதுக்கான நேரம், அந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸலரேட் பண்ணுவோம், அதாவது அதிகரிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் எது ஒரு பொருத்தமான வழியா இருக்கலாம். ஹார்ட் டிஸ்கில போயிட்டு டேட்டாவை எடுத்து எங்களுக்கு தர்றதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஏன் நிறைய நேரம் தேவையா இருக்கு. இதை அனலைஸ் பண்ணி பார்க்கல ஹார்ட் டிஸ்கில தரவுகள் ஒழுங்கில்லாமல் இருக்கு, நிறைய எம்டி ஸ்பேஸ்கள் இருக்கு. அடுத்தடுத்த இடங்கள்ல டேட்டா சேமிக்க இடம் இருந்தும் அதுகளில் அந்த அலோகேட் பண்ண இடத்துல போய் டேட்டாவை சேவ் பண்ணிடலாமல். ஸோ டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் இதை சொல்லிக்கணும். டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன், இந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் என்ன, அதிண்ட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப் வீடியோன்ற லிங்க் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து பர்டிகுலர் லிங்குக்கு போயிட்டு அதுல போயிட்டு டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். உண்மையில இந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படுறபடியால தான் அது இந்த ஃபைலை அக்சஸ் பண்றதுக்கான அக்சஸிங் ஸ்பீட் வந்து காணாமல் இருக்கு. அந்த அக்சஸிங் ஸ்பீடை நாங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா உண்மையில ஃப்ராக்மெண்டட் ஃபைல்ஸை டீஃப்ராக்மெண்டேஷனுக்கு உட்படுத்த வேண்டும். டீஃப்ராக்மெண்டேஷன் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒழுங்கில்லாமல் இருக்கிற கோப்புகள் ஃபைல்ஸை ஒழுங்கான வடிவத்துக்கு மாத்திக்கொள்ற செயற்பாடு. தட்ஸ் கால்ட் as defragmentation. ஸோ டீஃப்ராக்மெண்டேஷன் என்னென்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னால், அடுத்த விஷயம் இதுல இருக்க போற மற்ற ஆன்சர்ஸ் பார்க்கணும். இங்க இருக்க போற ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி என்றா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து டேட்டா ஹார்ட் டிஸ்க்ல ஒழுங்கில்லாமல் இருக்கிற செயற்பாடு, டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன். உண்மையில ஃப்ராக்மெண்டேஷன் என்று சொல்லிக்கல ரேம் பற்றியும் கதைக்கலாம். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ரெண்டு டாபிக் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கொடுத்து அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணிக்கொள்ளணும். ஃப்ராக்மெண்டேஷன்ன்றது டேட்டா வந்து ஒழுங்கில்லாமல் இருக்கிற சேம் பிரச்சனை தான். டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படின்றது ஒரு ஹார்ட் டிஸ்கை நீங்க லோக்கல் டிஸ்க் சி டி இ அப்படி வந்து டிவைட் பண்றது தான் உண்மையில பார்ட்டிஷன் என்று சொல்லி. உண்மையில ஏயும் பியும் இருக்காது விண்டோஸ் ஃபைல பொறுத்து, ஃப்ளாப்பி என்ற டிஸ்க் அலோகேட் பண்ணிருக்கு. தென் டாஸ்க் மேனேஜர் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட டாஸ்கை மேனேஜ் பண்ண போற ஒரு டூல். ஃபைல் மேனேஜர்ன்றது ஃபைலை மேனேஜ் பண்ண போற ஒரு டூல். இப்போ சிம்பிளா நாங்க பார்ப்போமா இருந்தா, இப்ப இந்த பிசியில டாஸ்க் மேனேஜர் ஒரு டாஸ்கை வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று இதுல எடுத்துட்டான்னு பார்க்கலாம். நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் மேனேஜர் ஆன் பண்ணணும்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டர்ல கரண்ட்லி இப்போ இவ்வளவு டாஸ்க் ரன் ஆகி கொண்டிருக்கிற டீட்டெயில் வந்து இதுல மேப் பண்ணி காட்டும், ரியல் டைம்ல காட்டும். சிபியுண்ட யூசேஜ், மெமரிண்ட யூசேஜ், ஹார்ட் டிஸ்கிண்ட யூசேஜ், நெட்வொர்க் யூசேஜ் எல்லாமே இதுல பார்க்கலாம். சிபியுண்ட 10% வந்து ஜூமுக்காக அலோகேட் ஆகும். சேம் டைம் பிடிஎஃப்காக 0%, கிட்டத்தட்ட அதுக்கு பெரிய ஒரு இடம் தேவைப்படையில.
இப்படி நிறைய விஷயங்கள் இதுல நாங்கள் ஒரே அடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிபியூஸ் 27% தான் ஒர்க் ஆகிக்கொண்டிருக்கு. டைம் டு டைம் இது சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்கு. ரைட். ஸோ இந்த இடத்துல இவர் கேட்கிற கேள்வி டாஸ்க் மேனேஜர். உண்மையா டாஸ்க் மேனேஜர் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கின் ஸ்பீடையோ அதையோ கூட்டி குறைக்கலாம். பட் ஹார்ட் டிஸ்கில் தேவையில்லாத இடங்களை நாங்கள் டேட்டா இருக்கிறது இல்லாத பிரச்சனை இல்லாமல் ஒழுங்குபடுத்துவோமா இருந்தா டிஸ்க் வந்து கிளியரா இருக்கும். டீஃப்ராக்மெண்டேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஹார்ட் டிஸ்க் ஒழுங்கா நாங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோமா இருந்தா எங்களோட டேட்டாவை அக்சஸ் பண்ற ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலான ஒரு டாபிக். ஸோ இப்போ நாங்க 22nd கொஸ்டனுக்கு மூவ் பண்ண போறோம். 22வது கேள்வி. Consider the following statements about the FAT, file allocation table. ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்றது வந்து ஜென்ரலா நாங்க ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ண ஒரு செட்டப் உண்டு. இப்போ NTFS என்ற நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம்ன்றது அவைலபிளா இருந்தாலும் உண்மையில ஃபேட் ஃபைல் சிஸ்டம் இருந்தது, நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். ஃபைலை அலோகேட் பண்றதுக்காக ஒரு டேபிள் ஒன்று மெயின்டைன் பண்ணும். டேபிள் ஹேஸ் என்ட்ரி ஃபார் ஈச் ஃபைல் பிளாக். உண்மையில இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சிருப்பினும் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து 301 சொன்னா 302 303. ஃபர்ஸ்டா நான் என்ற ஃபைலை இங்கே ஒரு இடத்தை சேவ் பண்றேன், அதுக்கு பிறகு இங்கே ஒரு இடத்தை சேவ் பண்றேன், இடையில கேப் விடுறேன்னு சொன்னேன். முதலாவது என்ட்ரி வந்து 301 காட்டும். இதான் என்ட்ரி. டிரெக்டரி இஸ் மெயின்டைன் பை இண்டெக்ஸிங் த இண்டெக்ஸிங்ன்றது இதுதான். 301 302 303 இருக்கிறதான் இண்டெக்ஸ். த டிரெக்டரி ஆஃப் த டேபிள் இண்டெக்ஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் த ஃபைல். ஃபர்ஸ்ட் பிளாக்கை தான் எப்பவுமே இண்டெக்ஸ் வந்து காட்டிக்கொள்ளும். 301 தொடங்குறது, அடுத்தது 303. 303 முடிஞ்சுண்டா இதுல ஒரு மைனஸ் வந்துடும், அதோட முடிஞ்சு. இப்படி இதுல இருக்க போற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஸ்டேட். Table has an entry for each file block. Entry இருக்கு. A directory is maintained for the indexing the block. Directory வந்து இண்டெக்ஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கொள்றோம் இந்த நம்பர்ஸ். The directory of a table is indexed to the first block of the file. ஃபர்ஸ்ட் பிளாக்கை தான் எப்பவுமே இங்க இந்த டிரெக்டரி வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும். ஸோ ஆன்சர் ஏபிசி எல்லாமே கரெக்ட் ஆன்சரா இருக்க போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நாங்க பார்த்த இந்த கொஸ்டின்ல